கட்டிங் பிளேட்லாம் எதுவும் இல்லையா? கட்டிங் போர்டு கத்தி வாங்குறாங்க இருக்கு. இல்லை ரெஸ்ட் வந்துடுறாங்க நீங்கள். எல்லா துணையும் வச்சு வச்சு போல அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். சரி ஒரு 5-6 இட்லி கட்டு. 6 இட்லி ஒரு சட்னி சாம்பார் கட்டி விடு. படி கொடு, நான் கொடுத்துரு. அடி சிலிண்டர் எடுத்துட்டு வந்துடுறேன். போன் போட்டேன், இப்போ தான் எடுத்தான். போன் 2 பேருக்கும் போட்டி. ஆர்டிஸ்ட்டு நீ இதில் வச்சு வெட்டிக்கிட்டு இருக்க, அவர் கையிலே வெட்டி எடுத்துருக்காரு. நீ இப்போ தான் இதில் வச்சு வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்க. பாரு கடை வச்சுருக்காரு. இப்போ வந்துட்டு 2 மணி நேரங்கிறீங்க. யாரு சாதிக்கையா? என் மொழாண்ட வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் வீடியோ கவர் ஆகாதுடா. நீங்கள் தான் வீடியோவில் எல்லாம் கவர் ஆகிருப்பாய். அதில் வந்து ஸ்பிட் பண்ணி தான் போட்டுக்கிட்டு இருக்காது. பழக்கத்தை பற்றிலாம் இல்லை, எப்படி கசக்கிறாங்க, கசக்குன்னு கசக்கிறாங்க. கையாருங்க அந்த கையை பாருங்க, கட்டை வந்து உள்ளே போகுது, அப்படியே உள்ள கை உள்ளே போகுது. இதெல்லாம் வீடியோவாப்பா அப்படியே. அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற. கையை வச்ச விடாத. அதனால சமைக்க கத்தி பிடிச்சா கரெக்டாக இருக்கும்டா. நான் எல்லாத்தையும் எடுத்து அப்லோட் பண்ணிடுவேன். வேறு எப்போடா வீடியோ கண்டென்ட் இல்லாமல் இருந்துச்சேன்னு பார்த்தேன். நேற்று எடுத்தோட இருந்துச்சு, இன்னைக்கு இதை சேர்த்து விட்டு வேண்டியது. அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற. அவ்வளோ இஷ்டம் போகுது. கழுவாம போடக்கூடாது தம்பி, அவங்கள்ட்டையும் கழுவி போனோம்.
கழுவம் போட்டுக்கூடாது அப்படி கழுவி போடணும். கழுவிதாடா வச்சிருக்கு. அதே அஞ்சு கழுவி அரைக்கணும். இது தனியாக வீடியோவே போட்டுருக்கீங்க. அதாவது பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் வந்து போட்டு விட்டோம்னா உண்மையிலே உங்களுக்கு லாஸ்ட்டாக இன்டர்வியூ எடுக்குது. நீ எந்த கதை என்ன வீடியோ கரெக்டாக சொல்ல. எது அவிக்குமோ அவிச்சிட்டு அடுப்பு வெளியே தள்ளலாம். நீ சில்ற ஹலோ நல்லா டக்குன்னு எல்லாம் சிங்கக்குள்ள ஓடி போயிடும். தக்காளி வெட்டி வச்சு வெங்காயம் அது ஓகேவா? அது மகாலி ஃபோன் அடிச்சு எங்க இருக்கான்னு அடி நீ அடிக்க மாட்டியா? பாய் இன்னைக்கு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி மெட்ராஸில் பெரிய ஃபேமஸ் ஆக்குறோம் பாயை. ஆமாம் பாய் அடுப்பு பத்தவே வச்சிருப்பேன். அதுதான் ஃப்ரேம் மட்டும் அப்புறம் என்னைய போட்டு விட்டுறாத. அப்படி வாங்குவாங்க. பிரியாணி மாஸ்டர். நீங்கள் கடை எங்கே போய் வச்சிருக்கிய? கடை வந்து பூந்தமல்லி பஸ் ஸ்டாப்புக்கிட்ட இருக்குது. நான் அடுப்பையே பற்ற வைக்கவே இல்லை. அடுப்பே எரியல. கரண்டியை கையில் வந்து கொடுக்க மாட்டேங்கிறானே. ஆமாம் வெட்டுனது நீங்கள் எல்லாமே. நேக்க அடுப்பு பற்றாச்சு நீங்கள் எல்லாம் பண்ணது நீங்கள். ஏமா கரண்டியை கிண்டுறதுக்கு மட்டும் கிடையாது கட்டி பிடிச்சிருக்காங்க கரண்டியை. நீ போயிட்டு வரேன். நீ போ வரேன். தெரியும் தண்ணி பிடிக்கிறேன். இதெல்லாம் என்ன மாற்றி எடுத்துக்கிட்டு சக்தி பத்தல கண்டு வீடு தான்
கீழே வச்சு ஊற்றிக்க இருந்தா இப்படி ஊற்று. மூணு தண்ணி பூசிட்டமா மா தண்ணியே குடிச்சிட்டேன். சொல்லக்கண்ணா படாத வெங்காயம் வதங்கின உடனே இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்றா போட்டுருவோம். அவ்வளோதான். வெங்காயம் போட்ட உடனே இஞ்சி பூண்டு போட்டு வதக்கணும். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கணும்னா கிண்டி வேண்டியது வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ வேலை சொல்லுங்க வா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீ எத்தனை கரண்டி போடணும் பாய்? இதோட என்ன அதெல்லாம் போடணும்டா. ஆனால் இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை மோந்து பார்த்து போதை ஆகுறேன்.
இதில் இப்போ சோறு வெந்தோடனே இதை தூக்கி கொட்டிடுறதா? கயிறு ஊற்றிட்டான். 3 கேனா? 3 கேன் அது. நல்லா கிண்டுங்க பாய். இருங்க பாய். கம்பி என்ன போறீங்க பாய்? என்ன லோ லைக் பண்ணி தெரியலா? லோ லைக் பண்ணி தெரியலா? கம்பி என்ன போறீங்க பாய்? கலர்லாம் போடக்கூடாது, கலர் போடலாம். ஏன் அப்படி? நல்லா வந்துருச்சுல. கலர் முன்னாடியே போட்டிங்களா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே? நல்லாத்தூள் கலர் தான். கம்பி அடிச்சுக்கிட்ட வெளில சொல்லக்கூடாதா? நல்லாத்தூள் கலர் தான். நம்ம வீடியோ எடுக்கிறதும் சொல்லக்கூடாதா? நான் வரேன். நீங்க போடுங்க பாய். நீங்க காமெடி வீடியோ ஆக்குறாங்க, கறி வீடியோவை. ஹெல்மெட் எடுத்து வரலையா? என்ன பாய்? இருங்க பாய். உங்க அம்மாவோட உருட்டி மாதிரி வரலாம் தேவை, அப்படியே விட்டு அப்படியே போறாதான். இந்த இது தாமரை தாமரை பாக்கு. தாமரை பார்க்கணும். இங்க தண்ணி வரல. உப்பு வாங்கிட்டு வாடா. கல்லுப்பு அப்படின்னு சொல்லி போடணும். கல்லுப்புடா. உப்பு தேவையானா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு வீடியோ வச்சுலாம்ல. உப்பு எவ்வளோ தேவையில்லாம தானே அது. ராவுத்தர் பாய் வீட்டு பிரியாணி. பாய் பேசா நீங்கள் இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி கடை போட்டிருந்தேன். இருங்க பாய். அடுத்தடுத்து நம்ம தலையை விஜய் சேத்து மாதிரி அங்கங்கே கேமரா வச்சுக்கணும். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி கவர் பண்ணி போட்டுக்கணும். அவ்வளோதான். 3 லிட்டர் தண்ணி அப்படியா வச்சு 2 லட்சத்தில் வராது தெரியல. வீடியோ மச்சான் பிரியாணி செய்கிற வீடியோ எடுத்து போட்டோன்னு சொல்லி ஃபேமஸே அம்மா தான். பிரியாணி தான் இது ஃபேமஸே. இது சென்னை இருங்பாய் வீட்டு பிரியாணி. இப்போதான் உப்பு போட்டாங்க. அவர் சொல்லவே இல்லைடா. மனசாட்சியா? உங்களோட மனசாட்சி பின்னாடியே நிற்கிது பாய். இருங்க பாய். லோலாய் படுத்தீங்களா? அப்படிங்க போறாங்க. சூரி மாதிரிதான் நீங்க போட்ட நம்ம போட்ட பருப்புலாம் இருக்கா? இருக்கு, விட்டுருங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. கொதிக்கல. தொண்டை சரியில்லை. நீ சொல்லி கொடுங்க எத்தனை கிலோ அரிசி எத்தனை லிட்டர் தண்ணி ஊற்றணும்? ஆனால் சொல்லணும். சொன்னா தானே தெரியும்.
அரிசி தேவையான அது அவ்வளோ அரிசி தேவையான என்ன பண்ணுறது? எவ்வளோ உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ போட்டுருக்காங்க. அரிசி தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு மட்டும் போட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ இது என்னன்னா உங்களை ஓவர் நைட்டில் நான் ஃபேமஸ் ஆக்குறேன். இப்போ உப்பு வேற இல்லையா? வேணும் ஆமா. நீ போப்பா, நீ போப்பா, சும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. குளிஞ்ச மணிக்கே போயிட்டுருக்க. நான் வச்சிருக்கேன். ஏன்னா அங்கே அடிக்கடி கொஞ்சம் லேட் ஆகுதா? அதுக்குள்ள உப்பு வந்து போடுறிய முன்னாடியே சேர்த்து போடாமல் முன்னாடியே தண்ணியை சுட வச்சு போட்டால் அரிசி சீக்கிரம் வந்துடுமா? எங்க கொண்டா கொண்டா. இப்போ பிரியாணி வச்சோன்னு கிளம்புறோம். இப்போ பிரியாணி ஆஸ்தா பார்த்தியா? ஆஹா, மொத்தமாக தூக்கி ஊற்றணும். எவ்வளோ நேரம் அள்ளி ஊற்றிக்கிட்டு இருக்குது பார்த்து பாய். தண்ணி போடா கொஞ்சம். அப்படியே பிடிச்சிருந்தா இது பண்ணிக்கலாம்ல.
அவ்வளோண்ணா போச்சிருச்சா? அதெல்லாம் இது கிண்டக்கூடாதா? அப்போ அரிசி உடஞ்சிருமா? ஐயோ இவ்வளோ நாளைக்கு என்ன வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். வீடியோ ஆன் பண்ணி விட்றேன். பிளாக் போட்டால் எதுவுமே தெரியாது. அவ்வளோதானா? தண்ணிலாம் இஞ்சிருச்சா? இந்த பையில ஊசி போடுவோமா? இந்த பையில இது எதனா தண்ணி அப்படி இஞ்சி அரிசி பெருசாக இருக்கா? சொல்லுங்க பாய். அவ்வளோதான். சொல்லுங்க பாய், நிறைவடைந்து சொல்லுங்க பாய். அவனுக்கு இருக்கா?
இப்போ டைமிங் எத்தனை 20 நிமிஷம் வெயிட்டிங். ஓகே. உப்பு சிற்றிகை. பச்சை மிளகாலாம் போடுவீங்களா? போட சாப்பிட மாட்டாங்க. போடுவா? வேணாம் நானே சாப்பிட மாட்டேன். அப்புறம் என்ன மசூர் கேட்குறேன். வீடியோ எடுத்து கொடுங்க பாய். அவ்வளோதாண்ணா. வேற என்ன காசு போடுமா? எங்கே பச்சை ஸ்மெல் அப்படியே அடிக்குமே இப்போ. வேறு என்ன பண்ணுவோம்? வெங்காய பச்சி வேறு போய் பண்ணுவாங்க. பிரெட்டெல்லாம் செய்யணுமா? வேண்டாம் அதுக்கு இன்னும் ஒரு நேரம் ஓடி போயிடும். அப்புறம் அவ்வளோ சாப்பிட்டு இக்கே எடுக்க வேண்டியதாக. 12:25 தான் இருக்குங்க. எனக்கு ரெண்டு ஏண்டா. நீ தானே கூட வந்து மெடிக்கலுக்கு. நான் கரெக்ட். டேய் ஆச்சிங்களா வாங்க. டேய் வாங்க. துணி துணி அதில் துணி எடுத்துக்கூடா. பார்த்து பிரியாணி வந்துருக்குல. அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. மூட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல் தலப்பா கட்டி. சோறு கொடுத்தாரேன். அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. மூட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல் தலப்பா கட்டி. நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த